அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்று நம் வீட்ல விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை போடுங்க, கஷ்டங்கள் கடன்கள் இது எல்லாமே விலகி ஓடிடும் என்று தலைப்புல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது உங்க கஷ்டம் மட்டும் கிடையாது, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும், சந்தோஷமும் நிம்மதியும் உங்க வீட்ல நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் நம்ம சேர்க்க போறோம் விளக்குல. அத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, ஒரு வீட்ல விளக்கு எரிவது அப்படின்றது ஒரு கோவிலில் விளக்கு எரிவதற்கு சமம். அதனால் ஒரு வீடு அப்படின்னாலே தினமும் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது விளக்கு எரியணும். அப்பதான் அந்த வீட்ல சுபிக்ஷம் மற்றும் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். பெண்கள் கண்டிப்பா காலையிலோ இல்லைன்னா மாலையிலோ இந்த விளக்க அவரவர் வீட்ல ஒரு 10 நிமிஷமோ இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆவது ஏற்றுங்க. ஒரு சிலர் அகன்ற தீபம் வச்சிருப்பாங்க. அப்போ அங்க எப்பொழுதுமே அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். நீங்க இங்க சொல்லக்கூடிய இந்த பொருளை காலையில் தீபம் ஏற்றும் போது போட்டாலே போதும். அதே போல அந்த விளக்க நீங்க காலையோ மாலையோ விளக்கை ஏற்றுபவர்களாக இருந்தால் அந்த நேரத்துல எரியும்னா, அப்போ நீங்க அந்த நேரத்துல இந்த பொருளை போட்டா போதும். நிச்சயமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் அனைத்தும் காணாமல் போகும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். வீட்ல விளக்கு ஏற்றுவது அப்படின்றது நம்ம முன்னோர்கள் எப்படி முக்கியமா சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு பொண்ணு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருமகள் வீட்டுக்கு வருகிறதே வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவதற்காகத்தான். ஆக விளக்கு எரிவதே வீட்ல சுபிக்ஷத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வருவதற்குத்தான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் விளக்கேற்றுவதை முக்கியத்துவம் படுத்தி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்தாலே முதல்ல அவங்கள செய்ய சொல்றது பூஜை அறைக்கு நேரா கூப்பிட்டு போயிட்டு விளக்கு ஏத்த சொல்றதுதான். அப்போ இதுல இருந்து தெரியும் ஒரு வீட்ல விளக்கு அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம வீட்ல எரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் விளக்கு ஏற்றினாலே அந்த தீப ஒளியில நம்ம வீட்டுக்குள் தெய்வ சக்தி கண்டிப்பாக பரவும். ஒரு இறையாண்மை, ஒரு இறை சக்தி நம்ம வீட்ல ஏற்படும். நெகட்டிவ்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்கும். அதனால எங்க வீட்ல எப்பயாவது வாரத்திற்கு ஒரு முறைதான் விளக்கு ஏத்துவோம். வெள்ளி செவ்வாய் தான் விளக்கு ஏத்துவோம் அப்படின்னா, இனிமே தினமும் காலையிலோ மாலையிலோ ஏத்த முடியுதோ அந்த நேரத்துல உங்க வீட்ல யார் இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்சவங்க நீங்க விளக்கு ஏத்த சொல்லுங்க. விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம சொல்லுகின்ற இந்த பொருளையும் போடுங்க. அது என்ன பொருள்னா டைமண்ட் கற்கண்டு தாங்க. இந்த டைமண்ட் கற்கண்டோட விலை ரொம்பவுமே கம்மிதான். அதனால ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு மாதம் முழுவதும் வரும். ஒரு டப்பால நீங்க போட்டு பூஜை அறையில வச்சுட்டீங்கன்னா போதும். இந்த டைமண்ட் கற்கண்டு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுபகாரியங்கள்ல நாம பயன்படுத்துகிறது இந்த டைமண்ட் கற்கண்டு தான். அதாவது தட்டுல வரவேற்புக்காக எல்லாருக்குமே நம்ம சந்தன குங்குமம் வச்சு அத நம்ம பண்றது வழக்கம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த டைமண்ட் கற்கண்டு. அது மட்டும் கிடையாது, முருகருக்கு உகந்த ஒரு பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். முருகர தினமும் இந்த டைமண்ட் கற்கண்ட வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்க வேண்டுதல முருகப்பெருமான் நிறைவேற்றுவாரு. அந்த அளவுக்கு சக்தி இதுல இருக்கு. அதனால இந்த டைமண்ட் கற்கண்ட நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு 5 மட்டும் எடுத்து நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபத்துல போட்டுடுங்க. இது கண்டிப்பாக உங்க வீட்ல ஒரு பெரிய மாற்றத்தையும், அதிசயத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா, நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துல இந்த கற்கண்ட போடுறது அப்படின்றது, அந்த நெருப்புக்கு நாம தரக்கூடிய ஒரு வழிபாடும், ஒரு மரியாதையும் அப்படின்னுமே சொல்லலாம். அதனால் கண்டிப்பா இதன தொடர்ந்து செஞ்சுகிட்டே வாங்க. காலையில விளக்கு ஏத்தினா ஒரு 5 கற்கண்டு மட்டும் எடுத்து, நீங்க எண்ணெய ஊற்றி திரிய போட்டுட்டு, ஏத்துனதுக்கு அப்புறமா நீங்க அந்த டைமண்ட் கற்கண்ட போடணும். தீபம் ஏத்துவதற்கு முன்னாடி போடக்கூடாது.
அந்த அது வந்து விளக்குக்குள்ளேயே அந்த எண்ணெயில நீங்க வந்துட்டு போட்டுடலாம். மறுநாள் ஏத்தப் போறீங்கன்னா, அத எடுத்து அகற்றிட்டு, நீங்க வேறு டைமண்ட் கற்கண்ட வந்துட்டு போட்டுடலாம். இத அதே வந்துட்டு இருக்கு. நான் வந்துட்டு மறுநாளும் அதையே வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு கேட்காதீங்க. ஏன்னா, அப்படி வந்துட்டு அது பண்ணக்கூடாது. ஒரு நாள் ஒரு 5 டைமண்ட் கற்கண்டு போட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து அன்னைக்கு உள்ள வழிபாடு தான். அத வந்து மறுநாள் அந்த விளக்குக்குள்ளேயே கிடந்தாலும், அத எடுத்து போட்டுட்டு வேற 5 டைமண்ட் கற்கண்டு தான் வந்துட்டு போட்டு, நீங்க ஏத்தி வந்துட்டு வழிபடணும். இத வந்துட்டு நீங்க காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் இத வந்துட்டு செய்யலாம். இல்லைன்னா வெறும் மண் அகல் விளக்கினாலும் வச்சுட்டு, அதுல இந்த 5 டைமண்ட் கற்கண்ட போட்டு வந்துட்டு ஏத்திட்டு வரலாம். இது உங்களோட விருப்பம் தான். இதிலும் பாருங்க, ஒரு 2 நாட்கள் ஏத்திட்டு, "ஏங்க என்ன ஒரு முன்னேற்றமே வந்துட்டு நடக்கல" அப்படின்னு வந்துட்டு கேட்காதீங்க. 1 வாரம் வந்து இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை வந்துட்டு தீரும். உங்க வீட்ல நிம்மதி, சந்தோஷம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இத வந்து நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அதுதான் வந்து முக்கியம். 1 நாள், 2 நாள் இல்லைன்னா வாரம் 1 முறை பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு விட்டுடாதீங்க. நம்பிக்கையோட தொடர்ந்து செய்தால் தான் நமக்கு வந்து உண்டான பலன வந்து நம்மனால வந்து பெற முடியும். அதனால சலுப்பு பார்க்காம இத வந்துட்டு செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் வேல தான். ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டு, அதுல 5 டைமண்ட் கற்கண்ட வந்து போட்டுட்டு, மனசார வழிபட்டுட்டு, நம்முடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இப்படி எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டு, இத மட்டும் வந்து செய்துக்கிட்டே வாங்க. நிச்சயம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவில உங்க வாழ்க்கையே வந்துட்டு இத வந்து மாற்றும். ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை தான். நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.